ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, கல்லை காயப்படுத்திதானே எனக்கு உருவம் கொடுக்கிறீர்கள். அதுபோலதான் நான் உங்களை காயப்படுத்தாமல் உங்களை எல்லாம் எப்படி மனுஷனாக்குவது? மனதில் ஏற்பட்ட காயமானாலும் சரி, உடலில் ஏற்பட்ட காயமானாலும் சரி, எதுவானாலும் எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க பழகிக்கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் ஆபத்தானவை. அது உங்களையே தாக்கக்கூடும். இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அதுவும் உன் சாயப்பா உன்னோட இருக்கும்போது முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? நடக்காத விஷயமானாலும் நடத்தி காட்டுறது தானே உன்னோட சாயப்பாவோட தனித்துவமே. முடியாதுங்கிற நெகட்டிவ் வேர்டை உங்களோட அகராதியிலிருந்தே எடுத்துருங்க. ஏன்னா முடியாதுங்கிற சொல்லிலேயே முடிங்கிற வார்த்தை இருக்கு. அதனால் உங்களோட முயற்சிகளை தொடர்ந்துக்கிட்டே இருங்க. வெற்றி ஒரு நாள் கிட்டுங்கிற நம்பிக்கையோட யார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி உன்னோட வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். ஏன்னா பேசின வார்த்தைகளை கூட ஒருவேளை மன்னிக்கப்படலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒருபோதும் கேட்டவர்களால் மறக்கப்படாது. வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளணும். அழ வேண்டிய இடத்துல அழுக வரலனாலும் அழணும். பிடிக்காத ஒருவர் உங்கள் கண் முன்னாடி நின்றாலும் புன்னகைக்க தெரியணும். வலிக்கலைன்னாலும் வலித்தது போல துடிக்க செய்யணும். மனம் உடைஞ்சு போகலைன்னாலும் உடைந்தது போல் மௌனமாக இருக்க பழகிக்கணும். சிலரின் மேலே கோபம் இருந்தாலும் அவர்களோட சிரித்து பேசி தான் போயாகணும். ஏன்னா இங்கே எல்லாமே பொய்க்கு தான் முக்கியத்துவம், நடிப்புக்கு தான் காலம். உண்மையாக இருந்தால் உங்களை ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஏன்னா மாயை நிறைந்த உலகம். உன்னை பலரும் ஒதுக்கி வச்சிருக்கிறதால நீ உண்மை இல்லாத குழந்தை இல்லை. உண்மையிலேயே நீ தான் உண்மையான குழந்தை. அதுவும் என்னோட உண்மையான சாய்ப்பில்லை. எதுக்காகவும் நீ கலங்க வேண்டாம். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை கண்டும் அஞ்சக்கூடாது. பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்பெல்லாம் அதிகமாக ஆடுறதில்லை. பாதியில் பணம் பார்த்தவங்க தான் அவங்களோட ஆட்டத்தை அடக்கவே முடியறதில்ல. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் நாம் இருந்தோன்னு நினச்சி பார்த்து வாழணும். இன்று உங்ககிட்ட இருக்கிற பணம் நாளை வேறொருவர் கையில் தானே இருக்குது. அப்படின்னா பணம் யாரிடமும் நிலைக்கிறதில்ல, குணம்தான் நிலைக்குங்கிறத புரிஞ்சு வாழணும். அடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்களை சரியாக இருந்ததுன்னா அதை திருத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகருங்க. தவறாக இருந்தால் சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகருங்க. அதற்காக எந்த விமர்சனங்களையும் நினச்சி அழ தேவையில்லை. இன்று மார்கழி மாதம் முதல் நாள். என்னோட வாக்கை இன்று இரவுக்குள்ளே கேட்டுட்டீன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஆம், உன் இல்லம் தேடி எந்த ரூபத்திலாவது உனக்காக அவதரித்து உன் கஷ்டங்களை தீர்க்க உன்னிடம் உணவு பெற நிச்சயம் வருவேன். எனக்காக உணவு தருவாயா? நான் உன்னிடம் உணவு பெறும் நேரம் உன் இல்லம் செழிக்கும். நான் யாரிடமும் அவ்வளவு எளிதில் உணவு வாங்கிட மாட்டேன். ஆனால் உன்னிடம் உணவு பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு புண்ணியம் செய்த பிள்ளை என்று சந்தோஷப்பட்டுக்கொள். உன் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பேன். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. நான் உன்னோடு தான் இருப்பேன் என்றென்றும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.